திரைப்பட பாடல்களில் தேன் அப்படிங்கிற சொல் வந்த பாடல்கள் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது. பட் குறைஞ்ச நேரத்தில் எனக்கு பிடிச்ச சில பாடல்களை சொல்கிறேன். ரொம்ப பிடிச்ச பாடல்களை கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பாடல் வந்திருக்குன்னு சும்மா பார்க்கலாம். தேன்மொழி எந்தன் தேன்மொழி நா. காமராசன் ஐயா அவர்கள் எழுதினது. மானே தேனே கட்டிப்பிடி அவர் எழுதினது தான். தேன் காற்று வந்தது தேம்பாவணியாய் கொஞ்சுது அப்படிங்கிறது தாமரை எழுதின வரி. தேன் காற்றுன்னு எழுதியிருப்பாங்க. அதேமாதிரி மோகன்ராஜன் சமீபத்தில் தேன் சுடரே அப்படின்னு ஒரு வரி உபயோகப்படுத்தியிருப்பாரு. தேனே தென்பாண்டி மீனே வாலி, இதெல்லாம் வாலி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஜெர்மனியின் செந்தேன் மலரே அப்படின்னு பஞ்சவர்ணாசனம் எழுதியிருப்பாரு. அதே பஞ்சவர்ணாசலம் ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலையில், அதுவும் பஞ்சவர்ணாசலம் எழுதினது தான். புலமைப்பித்தனோட வந்து கல்யாண தேனிலா பாட்டு புலமைப்பித்தனோட. அதே புலமைப்பித்தனோட இன்னொன்று பயங்கர ஃபேமஸ், சங்கத்தில் பாடாத கவிதையில் வந்து இளையராஜா தான் இந்த பாட்டுக்கு நடுவில் ரொம்ப ரசிச்சு உச்செல்லாம் கூட்டியிருப்பாரு. காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை. அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் உன் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தி தேன் பாய்கின்ற உறவை அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதில் சிந்தி தேன் பாய்கின்ற உறவை அப்படின்னு ஜானகியும் ரொம்ப ரசித்து அதை பாடி, அதை படிக்கும்போதே அவர் ராஜா ரசிச்சிருக்காருங்கிறது அந்த பாட்டிலேயே தெரியும். இதில் வந்து கண்ணதாசன் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாரு ஒரு பாட்டில். 1965 வீர அபிமன்யுங்கிற படத்தில் கலைஞர் வசனம் அந்த படத்துக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இதுக்கு மேலே தேன் இல்லடாங்கிற அளவுக்கு தேனை போட்டு கொட்டி இருப்பாரு அந்த பாட்டில். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அந்த மலைத்தேன் அப்படிங்கிறது மலையில இருக்கிற தேன், ஒரிஜினல் தேன். மலைத்தேன்ங்கிறது ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறது. அப்படி ரெண்டு பொருள் பிரிச்சு போட்டா ஒரு பொருள் வரும். அப்படி இந்த பாட்டு ஃபுல்லாவே அப்படி இருக்கும். கண்ணதாசன் மாதிரியான கவிஞர்கள் ஏன் ஓஜி, ஏன் அவர் வந்து கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞரா இருக்காருன்னா, அதே பல்லவி இவங்க பாடும்போது அழைத்தேன்னு பாடலாம். ஆனா அவர் அழைச்சிட்டார் இல்லையா? ஸோ இவங்களும் அழைத்தேன்னு பாடினா எங்க அவங்களும் இங்கே கூப்பிடுறாங்க இவங்களும் அங்கே கூப்பிடுறாங்கன்னு இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு சீனா பார்க்கும்போது அந்த நாயகி பாடும்போது என்ன எழுதியிருப்பாருன்னா, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன்னு எழுதியிருப்பாரு. ஸோ அவர் அழைத்தேன், நீ அழைச்சா நான் பக்கம் வர துடித்தேன் அப்படின்னு, ரெண்டும் தேன் தான். அது அந்த டிஃபரன்ஷியேட் காமிச்சிருப்பாரு. பக்கம் வர துடித்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். அதுல சரணம் ஃபுல்லா எவ்வளவு தேன் வரும்ங்கிறீங்க. குடித்தேன் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் மலர்த்தேன் போல நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை மறந்தேன் உறக்கத்தை மறந்தேன் உன்னுடன் ஒன்று கலந்தேன் அப்படின்னு ஃபுல்லா தேன் 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 எழுதி கொட்டி இருப்பாரு. நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன். நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைந்தேன் உலகத்தை நான் இன்று மறந்தேன். உலகத்தை மறந்தேன் உறக்கத்தை மறந்தேன் உன்னுடன் நான் ஒன்று கலந்தேன். ஸோ இவ்வளவு தேன் எழுதியாச்சு. அப்புறம் 1968 எதிர்நீச்சல் படத்துல ஒரு பாட்டு வாலி எழுதுறாரு. அது ஃபுல்லா தேன் வராது, பட் ஒரு தேன் மட்டும் வரும். அதுல சூப்பரா பண்ணியிருப்பாரு வாலி. தாமரை கன்னங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்துட்டு மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், நாயகி பாடுவாங்க. மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு.
அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ எழுதியாச்சு, இதுக்கு மேலே தேன் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா 2008 குருவி படத்தில் யுகபாரதி ஒரு தேன் எழுதியிருப்பார். தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், உயிர் தீயாய் அலைந்தேன், சிவந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவ்வளோ அந்த தேன் வந்துருச்சு இல்லையா, ஆனால் அது இல்லாததெல்லாம் எழுதியிருப்பார் இதில். அலைந்தேன், பயந்தேன், துணிந்தேன், கரைந்தேன். ஒரு கவிஞர்கள் எங்கே ஜெயிக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் சொல்லாத சொல் புதுசாக யூஸ் பண்ணணும், ஆனால் அதே தேனில் தான் முடியணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சவால். இதை தேன்லேயே சொல்லணும்னா இதெல்லாம் நான் கேட்டு ரசித்தேன், வியந்தேன், அதனால் உங்கள் கூட இதெல்லாம் பகிர்ந்தேன். இதில் நான் ஏதாவது மறந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.